ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு விடுதலை உண்டாக தேவன் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம எல்லாத்தையும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரியமான காரியங்களாய் மாற வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அருவருப்பாய் மாற வேண்டும். அவருடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயமும் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்புகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் வெறுக்கிற காரியத்தை, தேவன் அருவருக்கிற காரியத்தை நாமும் வெறுக்க வேண்டும், நாமும் அருவருக்க வேண்டும். இப்போ தேவன் 7 காரியங்கள் எதை அவர் அருவருக்கிறார், எதை அவர் வெறுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை யாவன அப்படின்னு சொல்லி ஒரு 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப அந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 மேட்டிமையான கண், 2 பொய் நாவு, 3 குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, 4 துராலோசனை பிணைக்கும் இருதயம், 5 தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், 6 அபத்தம் பேசும் பொய் சாட்சி, 7 சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அப்ப தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற அந்த காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது அருவருப்பாய் மாற வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல மேட்டிமையான கண் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு ஒளியை கொடுப்பது கண். உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்வது என்ன என்று சொல்லும் பொழுது கண்கள் நமக்கு ஒளியை தருகிறது, வெளிச்சத்தை தருகிறது. ஒருவேளை நமக்கு பார்வை இல்லை அப்படின்னா, கண்ணில் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நம்ம பார்க்க முடியாது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா பூமியில் இருக்கிற எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இந்த கண் தெளிவான கண்ணாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த மேட்டிமையான கண்ணை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவை, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்படும். அப்ப மனமேட்டிமை, மனமேட்டிமையான கண்கள், மனமேட்டிமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கர்த்தர் அவர்களை எல்லாரையும் என்ன செய்கிறார்களாம், ஆண்டவர் அருவருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மேட்டிமையான பார்வை என்பது பாவத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, ஒரு மனிதனுக்குள்ளே இந்த மேட்டிமையான கண் இருக்குமானால் அது எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறது. வேதத்திலே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேட்டிமையான பார்வை அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்பட்டது. அப்போ மேட்டிமையான பார்வை யாருக்கு இருக்கிறதோ
அந்த மேட்டிமையான பார்வை அவனை எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால் அந்த மனிதனை பாவத்துக்குள்ளே நடத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெறுக்கிற காரியம் நமக்குள்ளே ஒரு வெறுப்பா மாறும். மேட்டிமையான பார்வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தையோ அகந்தையாய் நடந்து தங்கள் கழுத்தை நெரித்து தங்கள் கண்களால் மறுபடி பார்த்து ஒய்யாரமாய் நடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை கர்த்தர் மொட்டையாக்குவார். அப்ப தேவன் ஏன் அப்படி செய்கிறார் என்று சொன்னால், மேட்டிமையான பார்வை எப்பொழுதும் சீயோன் குமாரத்துக்கு இருக்கக்கூடாது. சீயோன் குமாரர்களுக்குள்ளே மேட்டிமையான பார்வை இருக்கக்கூடாது. அது எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளே அது நடத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் விழுவதற்கு முன்பாக அவனுக்குள்ளே மேட்டிமை வந்துடும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதன் விழ போறா அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா மன மேட்டிமை வரும், மேட்டிமையான பார்வை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒரு மனிதனை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாபிலோனிலே ஒரு பெரிய ராஜா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் பொன்னை போல ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா. அவர் தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இருக்கிறதுலேயே வல்லரசு ஒரு ராஜாவாக பிரசித்தி பெற்று வாழ்ந்த ஒரு மனிதன். அவருக்குள்ள ஒரு மேட்டிமை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய வல்லரசாய் ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா நேபுகாத்நேச்சர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7 உலக அதிசயங்களில ஒரு அதிசயம் அவர் கட்டினதான தொங்கு தோட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அப்படிப்பட்ட வல்லரசாய் வாழ்ந்த ஒரு மனசுல ஒரு மேட்டிமை, என்னுடைய பராக்கிரமத்துக்கென்று, என்னுடைய மகிமைக்கென்று, என்னுடைய பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டினது அல்லவா அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்திலிருந்து வாயில வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவரை கேள்விச்சார். அப்ப கவனிங்க, ஒரு பெரிய வல்லரசு ராஜாவையே கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனுக்கு இருந்த மேட்டிமை, அவனுக்கு இருந்த மேட்டிமையான பார்வையினாலே, மேட்டிமையான இருதயத்தினாலே கர்த்தர் அவனை கீழே ராஜ்ய பாரத்தில் இருந்து தள்ளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த மேட்டிமையான பார்வை வரக்கூடாது, மேட்டிமையான மனசு நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களை முகத்தை யாரெல்லாம் புகழ்ச்சியா பேசினாலும் நீங்க சொல்லுங்க, எல்லா கனமும் கர்த்தருக்கு, எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. நீங்க எல்லாத்தையும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களை நீங்க தாழ்த்துகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப தேவனுக்கு பிரியம் இல்லாத, தேவன் விருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மேட்டிமையான கண், மேட்டிமையான பார்வையை கர்த்தர் வெறுக்கிறார். 2வது ஆண்டவர் வெறுக்கிறது பொய் நாவை வெறுக்கிறார். 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பொய் ரொம்ப நேரம் நிற்காது, 1 நிமிஷம் தான், டக்குன்னு அது என்ன பண்ணுங்க, பொய் மாறிடும். ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. சப்போஸ் அப்படி பொய் பேசணும் அப்படின்னா, ஆண்டவர் பொய்யர் அனைவரையும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப என்னென்ன, முடிந்த வரை நம் எல்லாம் 100% தேவனுக்கு முன்பாக உண்மைகளை நாம் பேசுவர்களாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது,
நீதிமொழிகள் 12:19 சத்திய உதடு என்றும் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அப்ப பொய் நாவு அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம். ஏன்னா பொய் வந்து ரொம்ப நேரம் என்ன பண்ணாதுங்க, நிக்காது. ஆனா உண்மை ஒருவேளை மறைவா இருக்கலாம், ஆனா எப்ப இருந்தாலும் உண்மைதான் என்ன பண்ணுங்க, கடைசியா நிலை இருக்கும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவினாலே என்ன செய்யக்கூடாதுங்க, பொய் பேசக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்வது நீதிமொழிகள் 21:6 வாசிக்கும் பொழுது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போ பொய் நாவினாலே ஒரு மனிதன் பொருளை சம்பாதிக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறதா, ஒரு மனுஷன் சாவுக்கு கடைசியா மூச்சு விடுறா பாருங்க, அதுக்கு ஒரு சமானமா இருக்கு. அப்போ எப்பவுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொய் சொல்லி சம்பாதிக்கிற எந்த ஒரு வருமானமும் நமக்கு என்ன பண்ணாதுங்க, நிக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 13:5 நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். வாசிப்போம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குறான். அப்ப நீதிமான் என்ன செய்கிறானா, பொய் பேச்சை வெறுக்கிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க பொய் பேசுவாங்களா அப்படின்னா பொய் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்க தரிசனம் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, பொய் பேசுவாங்க. வசனத்தை படிக்கிறவங்க பொய் பேசுவாங்களா, பொய் பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது ராஜா சாலமோன். சாலமோனுக்கு பின்பாக ராஜ்யங்கள் இரண்டாக பிரிந்தது. ஒன்று வடக்கு ராஜ்யம் என்றும் ஒன்று தெற்கு ராஜ்யம் என்றும் ராஜ்யங்கள் இரண்டாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யத்தில் எரேபெயாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ராஜாவாக மாற்றப்பட்டான். தெற்கு ராஜ்யத்தில் ரெகெபெயாம் ராஜாவாக மாற்றப்பட்டான். இப்போ இந்த தெற்கு ராஜ்யத்தில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ இந்த வடக்கு ராஜ்யத்தில் அரசாளுகிற 10 கோத்திரங்களை அரசாளுகிற எரேபியாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்கு ஜனங்க போனா அங்க அவர்கள் ரெகெபெயாமை எங்க அவங்க மறுபடியும் அரசரா மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேபியாம் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, பெத்தேல்ல ஒரு ஒரு சொரூபத்தை உண்டாக்கி, இதுதான் உங்க கடவுள், நீங்க இதை தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்க தூபம் காட்டவும் அங்கு ஆராதனை செலுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எரேபியாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எரேபியாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, தூபம் காட்டும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்தார். தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, உங்களுடைய பலிப்பீடம் என்ன செய்யும், வெடித்து சேதனம். இதுல யோசியாங்கிற ஒரு ராஜா வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அழித்து போட்டுவார் அப்படின்னோட இந்த எரேபியாம் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டினார். கையை நீட்டினவர் தான் கையை என்ன பண்ண முடியல, மடக்க முடியும். உடனே ராஜா சொல்றாரு, அப்பா எனக்காக என்ன பண்ணி விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்னு. மறுபடியும் இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு சொன்னா, ஜெபம் பண்றாரு. அந்த கை முன் கை போல சீர்பட்டுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சீர்பட்ட உடனே ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா நீ வா, நான் என்ன பண்றேன், உனக்கு வெகுமானங்களை தரேன், நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு நான் கொடுக்குற நான் கிஃப்ட் என்ன பண்ணேன் வாங்கி சந்தோஷமா போ அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யத்துல பாதி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். காரணம் என்னென்ன, என்னை அழைத்த கர்த்தர் சொன்னாரு, நீ அந்த தேசத்துல போய் அப்பம் புசியாமலும் தண்ணி குடியாமலும் நான் சொல்ற வார்த்தை மட்டும் என்ன பண்ணு சொல்லிட்டு, நீ போன வழியில திரும்பாம வேறு வழியை என்ன பண்ணு திரும்பி வந்துரு அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. அதே போல இவன் என்ன செஞ்சா அப்படின்னா, ராஜாவிட்ட சொன்னார், ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறார், அதனால நான் இங்க அப்பமும் புசிக்க மாட்டேன் தண்ணீரும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்த வழியா போகாம வேறு வழியா போயிட்டு அங்க ஒருத்த பார்த்துட்டே இருக்கிறான். இன்னொரு தீர்க்கதரிசி பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறான். உடனே போயிட்டு அப்பாட்ட சொல்றான், கிழவனான தீர்க்கதரிசி சொல்றான், அப்பாப்பா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தது. உடனே அவர் சொல்றாரு, எப்ப எனக்கு சேனை வைத்து கொடுத்தா அந்த தீர்க்கதரிசி போய் பார்க்கணும்.
இவர் இன்னொரு தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க, அந்த பெத்தேல்ல இந்த தீர்க்கதரிசி அவர் போயிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த தீர்க்கதரிசியை வழியில பார்த்துட்டு சந்திச்ச உடனே இவர் சொன்னாரு, நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான். இப்பதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, உன்னை வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நல்லா உன்னை உபசரிச்சான்னு சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லிட்டாரு. யாரு வந்தவரும் ஒரு தீர்க்கதரிசி, இவரும் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, போய் சொல்லி இவரை கூட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டுன்னு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பொய் சொன்ன தீர்க்கதரிசி மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொன்னாரு, நான் உன்னை அப்பம் குசிக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் வர சொன்னா நீ என்ன பண்ணிட்ட, என்னுடைய வார்த்தையை மீறிட்ட, அதனால உன் பிதாக்களுடைய கல்லறை நீ சேர மாட்ட, போற வழி நீ சேர்த்துருவ. அதே போல இவர் சாப்பிட்டுட்டு போனாரு. போற வழியில சிங்கம் அவர் அடிச்சு பக்கத்துல இருக்கிற கழுதியை அப்படியே நிக்க வச்சிச்சு. அங்க சிங்கம் அடிச்சு அப்படியே போட்டுருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனிங்க, சில நேரத்துல தீர்க்கதரிசிகளுடைய வாயிலும் கூட சில பொய்யின் ஆவிகள் என்ன பண்ணும், கிரியை செய்யும். நல்லா கவனிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால இப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவர் தானே சொன்னார், திரும்ப எனக்கு ஆண்டவர் சொன்னா நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு, இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே, அதனால ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணாரு, போயிட்டல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எப்பவுமே கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த தேவன் எதை விரும்பல அப்படின்னா, பொய்ய ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. பொய் நாவுகளை கர்த்தர் விரும்பல. கர்த்தர் சொன்னா சொன்னார், இல்லைன்னா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒண்ணு இருக்கு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சியது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப 2வது தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். பொய் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வெறுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசத்துல இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ளவே இருந்து எழுப்பி கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாய் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வது, ஆண்டவர் விரும்பாத அருவருக்கிற வெறுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. முதல் கண்ணை சொன்னார், அப்புறம் வாய் நாவை சொன்னார், அப்புறம் கையை சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. அப்ப கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 1:11 எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி பதிவிருந்து குற்றமற்றவர்களுடைய முகாந்திரமின்றி படிக்க அனுப்புவீங்க. ட்ரெஸ் கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படியாவது பிள்ளைகளுக்கு கல்வி தரணும் அப்படின்னு. ஆனா இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், லட்சக்கணக்கில் என்ன பண்றாங்க, தெரிஞ்சு என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்னு, கல்யாணம் பண்ணும்போது அதாவது தெரிஞ்ச மாதிரி கொள்ளடிக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியுது, என்ன பண்றாங்க. அதாவது ஒரு ரூல்ஸ் போடணும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஈசாக்கு பெண் பார்க்க போகும்பொழுது எலையேசர் கொடுத்துதான் கூட்டு வந்தார். இனிமே வர நாட்கள்லாம் ஒரு ரூல்ஸ் போடணும். பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணனா நீங்க எனக்கு டவுரி கொடுங்க, நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்னன்னா, இன்னைக்கு ரத்தம் சிந்தும்படியாக பதிவிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறாங்க, ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறாங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, கர்த்தர் நல்லவன். ஆதியாகமத்தின் புத்தகத்துல சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, இந்த இவன் கொலை செய்யறதுக்கு காரணம் என்ன, ரத்தம் சிந்த காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த எரிச்சல், அவனுக்குள்ள இருந்த
தன்னுடைய சகோதரன் மேல இருந்த ஆண்டவர் அவனை மட்டும் அங்கீகரிச்சிட்டாரே, என்ன அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கிரியைகள் நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்கு நமக்கும் உண்மை உத்தமமாக நாம் செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப கவனிங்க, நம்முடைய துர்க்கிரியைகளிலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த நம்மை, அப்போ முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தோம்னா இப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் இயேசு நமக்காக அவர் பலியா மாறினதுனால, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினால இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், விடுதலை ஆகியிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குற்றமில்லாத ரத்தத்தை யூதாஸ் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால நான் குற்றவாளியாய் மாறிட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுருவும் இயேசுவை காட்டி கொடுத்தான், யூதாஸும் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு மனங்கசந்து அழுது தேவ சமூகத்தில் என்ன பண்ணான், திரும்ப ஒப்புரவாகிட்டான். ஆனால் யூதாஸ் ஒப்புரவாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, அதாவது எந்த ஒரு நம்முடைய கைகள் சுத்தமாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா? 1 மேட்டிமையான கண், 2 பொய் நாவு, 3வது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். ஒண்ணு கண்ணு சொன்னாரு, அப்புறம் வாயை சொன்னாரு, அப்புறம் கையை சொன்னாரு, இப்ப என்ன பண்ணாங்க, இருதயத்துக்குள்ள வந்தாரு. இப்ப இருதயம் நமக்கு எப்படி இருக்கணுமா, சுத்த இருதயமா இருக்கணும். துர் ஆலோசனை பிணைக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. துர்க்கிரியைகளுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது. நம்முடைய குணங்கள் நல்ல குணங்களா இருக்கணும். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். சில பேர் எல்லாம் கன்னிங் மைண்டா இருப்பாங்க. என்ன மைண்டு? கன்னிங் மைண்ட். அதாவது நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, ஆனா மனசுல இன்னொன்று வைப்பாங்க. நம்ம எப்பவுமே எல்லாத்துலையும் என்ன பண்ணோம், வெளிப்படையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணோம், வெளிப்படையாகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்ப துர்க்கிரியைகளுக்கு தக்கதான தண்டனை சீக்கிரம் வராதனால ஜனங்க என்ன பண்றாங்க, அவங்க பொல்லாப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ஒன்றும் பனிஷ்மெண்ட் பண்ணல. அதாவது 1ஆம் நூற்றாண்டுல அனனியா சப்பீரா இருந்தாங்க. அனனியா சப்பீரா லேண்டை வித்தாங்க. லேண்டை வித்து கொஞ்சம் எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான் கேட்கிறாரு, நீங்க வித்தது இவ்வளவுதானா? நீங்க வித்தது இவ்வளவுதானா? ஆமா இவ்வளவுதான். உடனே சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னும் போது பட்டு விழுந்து சென்றாங்க. அதை என்ன பண்ணல, வாசிங்க, அம்மா எடுத்துட்டாங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கு வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப பாருங்க, சாத்தான் என்ன பண்றான்னா இருதயத்தை என்ன பண்றான், நிரப்புறான். துர் ஆலோசனையினால நிரப்புறான்.
அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், அந்த காரியத்தை சொன்னா நமக்கு பிளஸிங் இருக்கு. ஆனா பிசாசு சொன்னா சில துர் ஆலோசனை கொடுத்து நம்ம இருதயத்தை என்ன பண்றான் அப்படி நிரப்பணும். உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த பிசாசு ஒரு இருதயத்தை நிரப்பிட்டான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாங்க, அப்படியே விழுந்து அந்த இடத்துல என்ன பண்ணாரு, செத்து போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு வாலிபர்கள் அடக்கம் பண்றாங்க. வாலிபர்கள் பின்னாடி தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி வராங்க. பின்னாடி வந்து அவங்களும் செத்து போறாங்க. பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இருந்தவங்க நல்ல உண்மையும் உத்தமமாக வாழ்ந்துட்டாங்க. உண்மையும், ஏன்னா பொய் சொல்லட்டுமே, அந்த 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 பொய் சொல்லட்டுமேன்றத தாங்க முடியாம செத்து போயிட்டாங்க. இப்ப எவ்வளவு பொய் சொன்னாலும் என்ன பண்றாங்க, நல்ல தைரியமா. சரி, கரெக்டாக. அப்ப என்ன இருதயத்துல நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு சுத்த இருதயம். வேதம் சொல்றது சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக. அப்ப நம்ம இருதயம் நல்ல சுத்தமா மாறும். நல்ல சுத்த இருதயம். அதாவது இந்த உலகத்துல பல விதமான அசுத்தங்கள் இருக்கு. ஆனா எதுவும் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போ எல்லா விதமான துர்குணம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்கள் எல்லாம் மாறணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்தை எப்பவுமே சுத்தமா வச்சு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பைபிள் டீச் பண்ணும்போது ஒரு வாலிப பையன், நிறைய பேர் படித்தாங்க, ஒரு 500 பேர் மேலே படிச்சு பாஸ் ஆகிருக்கிறாங்க. அதில் ஒரு வாலிப பையன் லவ் ஃபெயிலியர், ரொம்ப சத்து போலான்ட்டு இருந்தான். அப்புறம் பைபிள் காலேஜ் வந்து படித்தான். அவன் ஒரு பாட்டு எழுதினான், இதை எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற எல்லா விதமான காரியங்கள் என்ன பண்ணோம், அழிச்சுப்போம். அப்போ முற்காலத்தில் நம்ம சரியில்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு உள்ள வந்த பிறகு நம்ம எல்லாவற்றிலும் சரியாய் மாறினவர்களாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது துராலோசனை பிணைக்கும் இருதயம். இதெல்லாம் சொல்லிட்டு 5வது வராது, தீங்கு செய்வதற்கு. கண்ணில் ஆரம்பிச்சு இப்போ எங்க விட்டாரு, காலில் விட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதம் சொல்லிட்டு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:16. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீ விரிக்கிறது. அவர்கள் கால்கள் எங்க போதா, தீங்கு செய்வதுக்கு ஓடுவோம். இப்ப நம்ம கால்களை பார்த்து கேளுங்க, நீ எங்கெல்லாம் போற, எங்கெல்லாம் நடக்கிற, எங்கெல்லாம் உட்கார்றன்னு கேட்டு போறதுக்கால. நல்லதுக்கெல்லாம் போதா, சர்ச்சைக்கு போதா, ஆராதிக்க போதா, ஜெபம் பண்ண போதா, இல்லை மறைமுகமா வேற எங்கெல்லாம் போதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணி அடிக்கடிக்கு நம்ம காலை என்ன பண்ணோம், செக் பண்ணோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது சோதம் குமாரா பட்டணத்தை பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தால், லோத்துக்கு கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்தது. ரொம்ப அழகா அருமையா இருந்தது. அதுல ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா பொல்லாதவர்களா இருந்தாங்க. தேசம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆதியாகமம் 13:13 வாசிக்கும் போது, சோதோம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாய் இருந்தார்கள். அப்போ தேசம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள்லாம். அவங்களுடைய கால்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னா பாவத்துக்கு நேரா போகுது, பாவம் செய்ய போகுது. லோத்து சோதம் குமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக தேவ தூதர்களை உள்ள தன்னுடைய வீட்டில் வச்சு கதவை மூட்டார். எல்லாரும் கேட்குறாங்க, சுற்றி ஜனங்களாக சுற்றி வராங்க, எப்போ அவங்க வீட்டில் பூசா வந்தவங்க வெளியே அனுப்பு. அப்போ லோத்து சொல்கிறாரு, அப்பா எனக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க, நான் அவங்களை வெளியே அனுப்புறேன், உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னா. அது வேண்டாம், அவங்கள கொண்டு வாங்க, நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம். அப்போ பாருங்க, பாவம் செய்யறதுக்கு சோதம் குமாரா பட்டணம் பயங்கர தீவிரமாக. அப்போ கால்கள்
பாவம் செய்யறது என்னன்னா கால்கள் விரைந்து ஓடலாம். பாவம் செய்யறது என்ன பண்ணுதா? விரைந்து ஓடணும். அப்போ வாடிக்கை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டான இந்த கால் கர்த்தருக்காக மட்டும்தான் பயன்படும். யாருக்காக மட்டும்தான் பயன்படணும்? கர்த்தருக்காக மட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 23 இருந்து 34 வரை ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுல அது வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமை ஆண்டவர் சொன்னார். அதுல ஒரு மனுஷன் 10,000 கடன் பட்டிருந்தான். உடனே அவனுக்கு கொடுக்க திராணி இல்லாத பொழுது அந்த ராஜா என்ன பண்ணார்? அவனை கூப்பிட்டு, எப்போ நீ கடனை கொடுப்பாடா, உன்னை நான் என்ன பண்ணேன், மனுஷன் நீ போ அப்படின்ட்டு. இவன் போற வழியில இவனுக்கு ஒருத்தன் 100 வெள்ளி கடன் பட்டிருந்தான். அவனை பிடிச்சி அவனை அடிச்சு உதச்சி, நீ கொடுக்காத வரையும் நல்லா பண்ண மாட்டேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா, இவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சது. அதே போல இவன் என்ன பண்ணணும்? இன்னொருத்தரை மன்னிக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? 10,000 கடனை மன்னிச்சாங்களே, நமக்கு 100 தானே இவன் கொடுக்கணும், அதை மன்னிக்கல. அப்ப என்னன்னா, தீங்கு செய்ய விரைந்தோடுது கால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னாரப்பா, நான் உனக்கு மன்னிச்சது போல அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா, நீ ஏன் அவனை மன்னிக்காம விட்ட அப்படின்னு கேட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்கிட்டு மற்றவர்கள் செய்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கலாம் இருப்பார். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம் பேசும் இந்த பொய் சாட்சியை கர்த்தர் விரும்புவதில்லை. உபாகம் 5:20 சொன்னாரு, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொல்லும்படி வந்தாங்க. ஆனா அவருடைய சாட்சிகள் ஒன்று என்ன பண்ணல, ஒவ்வொருவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:59-60 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி போகவில்லை என்று சொல்லப்படும். அப்போ பொய் சாட்சி சொல்றதுக்கு யார் ரெடி பண்ணாங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ரெடி பண்ணாங்களா? உள்ள இருந்த தலைவர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாருமே பிளான் பண்ணாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா. அப்ப இயேசுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? பொய் சாட்சி சொல்றதுக்கு ரெடி பண்ணாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணுவாங்க? பொய் சாட்சி சொல்லுவாங்க. ஆனா நம்ம பொய் சாட்சி என்ன பண்ணக்கூடாது? சொல்லாம. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. லூக்கா 18:20 வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:20 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்றாரு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ ஆண்டவர் இதை பொய் சாட்சி என்ன பண்றாரு? ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த கடைசி 7வதாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும். இப்போ நம்ம எல்லாரும் யாருன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள், சகோதர சகோதரி. நம்ம ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? விரோதத்தை என்ன பண்ணக்கூடாது? ஏற்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதம் சொல்றது, யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, யாக்கோப்பு 3:14 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ கசப்பான வைராக்கியத்தை, விரோதத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க வைக்காதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சகோதரருக்குள்ள விரோதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே,
அந்த நாட்களிலே வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் ஓய்வு நாளை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு சகோதரி இந்த ஓய்வு நாளில் இயேசு என்ன பண்ணிட்டார்? சொஸ்தமாக்கிட்டார். இவர் சொஸ்தமாக்கின உடனே இந்த ஜபாலை தலைவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே சொல்றான், சுகமாகத்துக்கு 6 நாள் இருக்குது, நீங்க என்ன பண்ணாங்க? 7வது நாள் என்ன பண்ணாதீங்க, ஓய்வு நாளில் வந்து என்ன பண்ணாதீங்க. அப்ப ஆண்டு சொல்ற, இதுல ஆடு மாடு ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் தூக்காம இருக்கிறீங்களா? அப்ப எல்லாமே செய்றீங்க, அப்ப ஓய்வு நாளில் சுகமாகிறது தப்பா அப்படின்னு.